யாதும் ஊரே யாவரும் கேளீர். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாலா சரஸ் விலாக் சேனல். வாங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் என்ன புதுசாக அப்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணிலேயே ரெட் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சுட்டோம். ஒயிட் செம்பருத்தி பாருங்கள், இப்போ தான் ஒன்று பூத்துருக்கு. இந்த காஸ்மோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகுங்க. அது ஆரஞ்சு கலர் மட்டும்தான் எங்கள் வீடு ஃபுல்லாக பரவி இருக்கு. ஒன்றே ஒன்று வச்சோம், அப்புறம் அது பாட்டுக்கு முளைச்சிட்ருக்குது. அப்படியே விட்டுட்டோம். இப்போ என்ட்ரன்ஸில் துளசி வச்சா நல்லதுன்னு துளசி வச்சுருக்குறோம். இன்றைக்கி முழுசாக எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம், என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு. ஏன்னா நிறையா நியூ கலெக்ஷன்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பழசெல்லாமே நிறையாத்தையும் டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இந்த ரெட் கலர் சூரியகாந்தி பூத்து முடிச்சிருச்சு. நீ விதைகள் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் பாருங்கள், மறுபடி ஒன்று வச்சது தான் அப்படி தானாக எல்லாம் முளைச்சிட்டே இருக்குது. விதைகள் விழுந்து விழுந்து இது எல்லாமே நம்ம அப்படியே ஒரு லைனாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம். இது வந்து பிங்க் செம்பருத்தி பாருங்கள். இது வந்து ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் செடிங்க. பாருங்கள், இது வந்து ஊதா கலர் சங்குப்பூ. இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அழகாக நிறைய பூத்து குலுங்குதுங்க. இது எல்லாமே விதைக்கு விட்டாச்சுங்க. ஏன்னா பறிச்சிட்டோம்னா விதைகள் வராது அப்படின்ட்டு பறிக்காமல் அப்படியே விட்டுட்டேன் செடியிலேயே. இது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகுங்க. இந்த ரெட் கலரு வாட்டர் ஆப்பிள் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய மரமாக நினைக்கிறேன் விரைவில். இது காசி தும்பைன்னு சொல்லுவாங்க, அதாவது பால்சம் ஃப்ளவர்ஸ். இதுக்கு உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க பேர்? கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இது காசி தும்பைன்னு சொல்லுவோம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் தான் எனக்கு கிடச்சிச்சு. இதுவும் ஒரு கொஞ்சம் விதைகள் போட்டுட்டோம். இப்போ எக்கச்சக்கமாக வளர்ந்துருச்சு. ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குதுன்னு. நம்ம வீட்லேயே வீட்டு தோட்டம் அமைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மைண்டோட ஃப்ரீனஸுக்கு தான். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கை தான். ஏன்னா ஒர்க்கிங் ப்ளேஸில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ரிலாக்ஸேஷனுக்கு இது தாங்க கண்டிப்பாக தோட்டம் அமைக்கிறது தான். பாருங்கள், இந்த வெங்காய நாற்று நான் சும்மா தான் வெங்காய செடி எப்படி முளைக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெங்காயத்தை ஊனி வச்சேன். நல்லா வளர்ந்துருச்சு. பக்கத்துலேயே ஒரு பச்சை மிளகாய், இப்போ தான் ஒரு பச்சை மிளகாய் காய்ச்சிருக்குங்க. இது வந்து மைசூர் மல்லி, மெட்ராஸ் மல்லின்னு சொல்லுவாங்க. அது முதலாக பூ பூத்துருக்குது. இதை வந்து என்னோடய மாணவி தான் தந்தா எனக்கு. இப்போ தான் முதல் முறையாக பூ பூத்துருக்கு. பாருங்கள், புதினா செடி ரொம்ப நிறையா வளர்ந்துருச்சு. இந்த டைம் வந்து புதினா அறுவடை தான் பண்ண போகிறோம். ரோஜா செடி பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ தான் நல்லா புதுசாக தளிர் விட்டு வளருது. பூக்கள் பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிங்க் மட்டும் ஒரு கொத்து இருக்குது. எங்கள் வீட்டோட பழைய வீடியோ பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தோட பழைய வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். இப்போ ரொம்ப மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா முக்கால்வாசி செடியை வெட்டி விட்டுட்டேங்க. அதுவும் பர்ட்டிகுலராக பார்த்திங்கன்னா எங்கள் அவரைக்கொடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எங்கள் வீடியோவில். அது வீடு ஃபுல்லாக படர்ந்துருந்தது. அதனால் ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. பாருங்கள், இன்றைக்கி புதினா அறுவடை கொஞ்சம் பண்ணிடுவோம். கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு புதினா. சரி, அதனால் கொஞ்சம் அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி புதினா அறுவடை மட்டும்தாங்க பண்ணுறேன். வேறு எதுவும் பண்ணல. அதுவும் நம்ம வீட்டிலேயே முளைச்ச புதினா பார்த்திங்கன்னா பறிச்ச உடனே அப்படி ஒரு மணங்க. அந்த மணத்தை பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டு வரது கூட அவ்வளோ மனம் இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மனம். பாருங்கள், இது எங்கள் அவரைக்கொடி பழைய வீடியோ எப்படி வீடு ஃபுல்லாக பறந்துருந்ததுன்னு. இதனோட நிலைமை பார்த்திங்கன்னா இப்போ படு மோசமாக இருக்கும். ஏன்னா நான் வெட்டி எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டேன். ஃபுல்லாக பாருங்கள், வெட்டி எப்படி காய வச்சுட்டேன்னு. என்ன ஆச்சுன்னா பயங்கரமான பூச்சி அன்கண்ட்ரோலபிளாக ஆயிடுச்சுங்க. என்னாலே முடியல. அதனால தான் எல்லாம் வெட்டி விட்டுட்டேன். பாருங்கள், இன்றைக்கி புதினா அறுவடை. 4 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோ புதினா வந்திருக்கு. அப்படியே குட்டியாக தக்காளி இருந்து பறிச்சிட்டேன். நம்ம வீட்டு தோட்டம் அமைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி தரணுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க வெளியே விளையாட போக மாட்டாங்க. அதுவும் என் பசங்கன்னா வெளியே அங்கேயும் இங்கேயும்
தோட்டத்துக்குள்ளே சுத்த ஆரம்பிச்சுறானுங்க. வீட்டு பின்னாடி தோட்டம் இருக்குது. பாம்பெல்லாம் வருங்கிறனால வீட்ல வச்சு அவங்கள வீட்லயே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு நர்சரிக்கு போய் 2 மரக்கன்று வாங்கிட்டு வந்தோம். சரி அந்த மரக்கன்ற வந்து அவனே நட்டுட்டும் அப்படிங்கிறதுக்காக அவனே குழி தோண்ட விட்டாச்சு. அவனும் சூப்பரா நல்லா பெரிய குழி இன்ட்ரெஸ்ட்டா தோண்டுனானுங்க. அது என் சின்ன பையங்க, பெரிய பையன் இல்ல. என் சின்னவன். நல்லா இன்ட்ரெஸ்ட்டா எனக்காக கடப்பாரையெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா பெருசா குழி தோண்டி குடுத்தான். பெரிய குழி வேணும் தம்பின்னு சொன்னதுக்கு, பெரிய குழிய தோண்டுனான். பாருங்க எவ்வளோ முக்கி முக்கி வேலை செஞ்சானெல்லாம் வேலை செஞ்சு குடுத்தானுங்க. குழந்தைகளுக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் மரம் வளர்த்துற இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டிப்பா வந்து உருவாக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலநிலத்தில இப்ப காலநிலை பார்த்தீங்கன்னா, பருவநிலை மாற்றம் அடைஞ்சு வெயிலும் அதிகமா இருக்குது, குளிரும் அதிகமா இருக்குது. இது மாரி மழையே இந்த வருஷம் வந்து குறைவா இருந்ததுங்க. இந்த மாரி பல பிரச்சனைய நம்ம சந்திக்கிறதுக்கு காரணம் மரங்கள வெட்டுறதாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம மரங்கள் வந்து அதிகமா வளர்த்துறது, நம்மளுக்கு மட்டும் நல்லது இல்லைங்க. இந்த பூமிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அத அத வந்து வருங்கால தலைமுறையான நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா நம்ம சொல்லி தரணுங்க. ஏன்னா வருங்கால சந்ததியர் வந்து இந்த மரத்தோட அவசியம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம நாங்க எல்லா ஃப்ரூட்ஸ் மரங்கள தான் வாங்கி வைக்கிறதுனால, நாளைக்கு இந்த ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. உலகத்துக்கு ஆக்ஸிஜனும், நிழலும் குடுப்போம். அதுபோல நன்மையும் செய்யும். நம்மளுக்கு வீட்டுக்கு பழங்களும் தரும். இந்த மாரி அற்புதமான மரங்கள வந்து நம்ம கண்டிப்பா வீட்ல நட்டணுங்க. பாருங்க நாங்க இன்னைக்கு சப்போட்டா பழ மரம்னு நட்டுறோம். ஞாபகமா இன்னைக்கு இருக்கட்டும்ங்கிறதுக்காக. இன்னைக்கு நாள மறக்க முடியாது. ஏன்னா, என் சின்ன பையன் கையால மரம் நட்டியிருக்கிறேன். நீங்களும் இந்த மாரி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க மரங்கள் வளர்த்துறதோட நன்மை பத்தி. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. எல்லோரும் மரம் நடுங்க. இந்த பூமிய வந்து பாதுகாக்கறக்கான முயற்சிகள் நம்ம கண்டிப்பா செய்யணும். ஒவ்வொருவரும் அவங்கவங்க வீட்ல குறைஞ்சபட்சம் ஒரு மரமாவது நட்டி வளர்த்தணுங்க. எப்படி நட்டணும்னு சொல்லிக் குடுத்தேன். அதே மாரி அவனே வந்து நட்டி, அவனே வந்து மண்ணெல்லாம் தள்ளி, அவனே அதை பராமரிச்சானுங்க. அவனே தண்ணி ஊத்த சொல்லிட்டேன். இந்த மரம் உன்னோடது நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ.